ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வான்கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் வீட்டிலே செஞ்சது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருந்து. இன்றைக்கி நீங்கள் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு என்னது வெள்ளைப்பூடு, இஞ்சி, உள்ளி, தக்காளி, புதினா, மல்லி இலை, இந்த பாக்கெட் அரிசி. மற்றபடி இது வந்து வான்கோழி இறைச்சி. வான்கோழி வந்து எல்லாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இந்த கொழுப்பு இதெல்லாம் இருக்குமா, அந்த தோலில் அதெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கறிக்கோழி இறைச்சி வந்து பொரிக்கைக்கு இறைச்சி வச்சுருக்கேன். சரியா, அதுக்கு வந்து முதல்ல நம்ம நெய் ஊற்றுறோம். நெய் வந்து 100 நெய்யில் பாதி தான் ஊற்றணும். பாதி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வேறு அந்த பிரியாணி இலை இவ்வளோ தான் போடுவேன் நான். போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு வெங்காயம் ஒரு 5-6 மிளகாயை வந்து குழைய விடக்கூடாது. கொஞ்சம் வதக்கணுன்னே தனியாக எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் நல்லா வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி போடுவேன். இல்லைன்னா குழஞ்சி அது வந்துட்டு அந்த அதில் விட உரப்பு இறங்குமா, அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காண்டி சரியா. இப்போ வந்து உள்ளி கொஞ்சம் நிறையா போடணும். உள்ளி கொஞ்சம் நிறையா போட்டால் தான் எனக்கு பார்வைக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு உள்ளி வந்து ரொம்ப குறைஞ்சிரும், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி எப்பவுமே உள்ளி கொஞ்சம் நிறையாவே போடுவேன். அதான் இது வந்து 1.25 கிலோ இருக்கும் அந்த பாக்கெட் அரிசி. எப்போவுமே இந்த பாக்கெட் அரிசி தான் செய்வேன். அடிக்கடி செய்யலைனாலும் எப்போமாவது செய்தேன்னா நம்ம இப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்ணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இதில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இல்லாமல் நம்ம தான் அரைச்சி போடணும். 2 பங்கு பூண்டுனா 1 பங்கு இஞ்சி, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். மற்றபடி இப்போ வந்து இது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லா வதக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துடுங்க. அப்புறம் மசாலா வந்து ரெடிமேட் மசாலா தான். எனக்கு இந்த பிரியாணிக்கு மட்டும் இந்த மசாலா மட்டும்தான் போடுவேன். வேறு ரெடிமேட் மசாலா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு மட்டும் இந்த மசாலா தான் எப்பவும் வாங்கி போடுவேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சக்தி மசாலா, பிரியாணி மசாலா போடுவேன். சரியா. இப்போ அதுக்கு வந்து மசாலா வந்து முதல்ல போட்டுறணும். இந்த எண்ணெயில் வதங்கணும். அது பிறகு தான் இது வந்து மல்லி இலையும் புதினா இலையும் 2யும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி போட்டாக்கி டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதே போல் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை அதனால் அந்த 2யுமே அரைச்சி போடுவேன். நம்மளுக்கு முழுசாக கிடக்காத அந்த பிள்ளைகள் புறக்கி அது கூட பாதி சோத்தை புறக்கி வச்சிரும். அதுக்காண்டி நான் அரைச்சி தான் போடுவேன். என்றைக்குமே நான் முழுசாக போட்டதே கிடையாது. நல்லா அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு தயிர், தக்காளி ஒரு 350-400 கிராம் போல் இருக்கும். அவ்வளோ தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றியாச்சு. உப்பும் கொஞ்சம் முதல்ல போட்டுருவேன். முதல்ல போட்டால் தான் இந்த இது கொஞ்சம் நல்லா வதங்கும். அந்த இறைச்சியெலாம் நம்ம போடும்போதில் அதிலலாம் வந்து நல்லா பிடிக்கும் சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு. அதுக்கான இப்போ முதல்ல போட்டுருவேன். சரியா. இப்போ வந்து வான்கோழி இறைச்சியே போட்டாச்சு. வான்கோழி இறைச்சி வந்து போட்டு நம்ம இப்படி வச்சோன்னா இப்போ உள்ள வான்கோழி வந்து ரொம்ப எல்லாம் பெருசாக இருக்கா, முத்தாது. நல்லா எல்லாம் வான்கோழியாக தான் இருக்கும். அதனால் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாடு இறைச்சியும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நீங்களே எப்போமாவது இப்படி வான்கோழி இறைச்சி வாங்கி போட்டு செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இதை கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நிறைய நெய், இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து மிதக்கணும். அப்படின்னா தான் அது நல்லா கரெக்டான பக்குவனி நம்ம தெரிஞ்சுட்டு அது பிறகு தான் அரிசியை கழுவணும். நான் எப்போவுமே வந்து அரிசி வந்து முதல்ல ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா அது நமக்கு செட்டே ஆகாது. அதனால் நான் இனிமேல் தான் அரிசியை கழுவுவேன். வெந்நி வந்து எப்போவுமே நம்ம கொதிக்க வெந்நி தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். சரியா. எதுக்குன்னா அந்த பச்சை தண்ணி ஊற்றுனா அது கொஞ்சம் எப்படியோ டேஸ்ட்டு குறைக்கும். வேறு சோறும் இருந்ததுன்னா கெட்டு போகும். இப்படி நம்ம கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா சோறு கெட்டே போகாது. அடுத்த நாள் மதியம் வர இருந்தால் கூட ஒன்றும் செய்யாது. அவ்வளோ அழகாக அப்படி கட்டி அப்படியே இருந்துடும், ஒன்றுமே செய்யாது. அதனால் நம்ம வெந்நி வந்து கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் இப்படி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் அரிசியை கழுவி நம்ம போடணும். இப்போவே நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு காணாமல் இருந்தாலும் இப்போவே போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி போட்டுடணும். அதுக்கு இவ்வளவு அளவு அதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. நம்மளே ஒரு டெஸ்ட் பண்ணி போட்டுற வேண்டியதான்.
சின்ன வயசுலேருந்தே இப்படி சிலுவை போட்டு தான் அரிசி போடும்போது இப்படி சிலுவை போட்டு தான் பழக்கமாகி போச்சு. அதனால தான் எப்போமா அரிசி கழுவி சோற்றுக்கு போடும்போது சிலுவை போடுறதுக்கு கை வந்துடும். நீங்களாம் எப்படின்னு தெரில. நீங்களும் இதே மாதிரி செய்கிறதெல்லாம் சொல்லுங்கள், சரியா? இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக வரும். எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட மாற்றம் கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம என்னென்னா மீதி பாதி வச்சுருக்கோம்ல நெய், அந்த நெய்யை வந்து இப்படி நடுக்க கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா வாசனை நல்லாயிருக்கும், அடியில் பிடிக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி வந்தோடனே நம்ம தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டுட்டு அது பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு அது பிறகு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் பொரிச்சிடலாம். சிக்கன் வந்து இது கறிக்கோழியே நான் நிறையா எண்ணெய் ஊற்றி பொரிக்க மாட்டேன். கம்மியாக எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு பொரிப்பேன். அப்போ தான் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அதனால் அப்படி செய்வேன். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா? கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த அரிசி வந்து ஒவ்வொன்றும் மேலே மாற அழகாக நிற்கி பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா மக்களே?